வணக்கம் சொந்தங்களே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு குட்டி விளாக் தாங்க பார்க்க போகிறோம். நம்மளோட சண்டே ஸ்பெஷல் என்ன எடுத்தோம், என்ன பண்ணோன்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் பார்த்திங்கன்னா மீன் தாங்க எடுத்திருக்கேன். 2 வெரைட்டியான மீன் எடுத்திருக்கேங்க. ஒன்று ஊளி மீன், இன்னொன்று வாவல்னுவோம். இந்த 2 மீனுக்குமே 2 பேர் இருக்குங்க. ஒவ்வொரு ஊர் பக்கம் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் மதுரையில் ஊளி மீன்னுவோம், ஒவ்வொருத்தவங்க சீலா மீன்றாங்க. மதுரை பக்கமே பார்த்திங்கன்னா இன்னொரு மீனை வாவல்ன்றாங்க, பாப்புன்றாங்க. உங்கள் ஊர் பக்கம் என்னன்னு சொல்லுங்கள். மீன் கடையில் நின்று வெட்டி வாங்குறதாங்க ரொம்ப நேராகி போகும். அதனால பார்த்திங்கன்னா நானே வீட்டிலையே க்ளீன் பண்ணிடுவேன். ஏன்னா அங்கே வெயிலில் நின்று வருஷம் கட்டி நின்று 1 மணி நேரம் ஆகி போயிருங்க. அதுக்கு நம்ம வீட்டிலையே க்ளீன் பண்ணிட்டு வேலையும் பார்த்துக்கலான்னு பார்த்தாச்சு. மீன் வெட்டு அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ரசம் எல்லாம் வச்சுட்டு மீன் குழம்புக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு மீன் வெட்டுனதே பார்த்திங்கன்னா குழம்ப வச்சு விட்டுறலாம்னு சாதம் எல்லாம் பார்த்திங்கன்னா வச்சு முடிச்சாச்சு. இந்த மீன் க்ளீன் பண்ணிவிட்டு குழம்பும் பொரிக்க மட்டும்தாங்க செய்யணும். அதுக்கும் குழம்புக்கு தேவையானது எல்லாம் அரைச்சி ரெடியாக ப்ரிப்பேராக வச்சாச்சுங்க. ஞாயிற்றுக்கிழமைன்னா பார்த்துக்கோங்க, என்னதான் இருந்தாலும் இந்த மீன் எடுத்த அன்னைக்கு மட்டும் எவ்வளவோ தெரிலங்க வேலை இழுத்துக்கிட்டே இருக்காப்புல இருக்கும். ஏன்னா இந்த க்ளீனிங் வேலை தாங்க. மித்தது கறி எடுத்தால் நம்ம 2 கழுவிட்டால் முடிஞ்சு போயிடுது. இது வெட்டணும், க்ளீன் பண்ணணும், பார்த்து க்ளீன் பண்ணுறது இருக்கே. இல்லாட்டி கவுள் வாடை வேறு வரும். நல்லா க்ளீன் பண்ணணும். என்ன பண்ண ஆனால் செஞ்சு தானே ஆகணும், செய்யாமல் இருக்க முடியுமா? இதுலேயும் பார்த்திங்கன்னா கழிவெல்லாம் எடுத்து வேஸ்ட்டு போடுறதில்ல. நம்ம தோட்டத்துக்கு காய்க்கிறமேனு அதை ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கிறதுங்க. வாங்க இன்றைக்கி பார்த்திங்களா வாவல் நல்ல பெருசாக இருக்குது. அது எவ்வளோ இருந்துச்சு என்னன்றதை டீட்டெயிலாகவே சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா நான் மீன் வறுவலுக்கான மசாலா என்னென்ன போட்டு சேர்க்குறேன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊளி மீன் எடுத்த மாதிரி என்ன மீன் எடுத்தாலும் என் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் பார்த்திங்கன்னா இந்த வாவல் மீனுன்னுவோம், பாப்புன்னுவோம். உங்கள் ஊர் பக்கம் என்ன இதுக்கு பேர் சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இந்த மீன் எடுத்திருக்கேன். இது ஒரு மீன் 1 கிலோ இருந்துச்சுங்க. எப்பயும் 1/2 கிலோ, ஒரு மீன் 1/2 கிலோ இருக்காப்புல 1 கிலோக்கு 2 மீன் இருக்கும். ஒவ்வொரு நேரம் பார்த்திங்கன்னா ஒரே மீனாக பெருசாக இருக்கும். ஆனால் இதில் கழிவு நிறைய போகுங்க. பீஸ் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் முள் இருக்காது. சின்ன பிள்ளைகளுக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். சீலா மீன் அதே மாதிரி தான். கழிவு இப்போது அதிகமே இருக்காது, முள்ளும் இருக்காது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஆனால் இது இந்த வீடியோஸ்லாம் நிறைய பிள்ளைகளாம் பார்த்து இந்த ரவுண்டாக வேணுன்றதுனால இதை தான் அதிகம் கேட்பாங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை கட் பண்ணி எடுத்துக்கிற போகிறேன். மீன் சீக்கிறதுக்கு தேவையானது எல்லாமே வாங்கி வீட்டிலையே வச்சுக்கிட்டாச்சு. ஏன்னா இந்த மீன்லாம் கத்தியில் சீச்சா சரியாக வராதுங்க. இது மாதிரி மீன் மார்க்கெட்டுக்கிட்டே விற்பாங்க. அங்கே இது 40 ரூபான்னு வாங்கினேன். இப்போ வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. அங்கேயே தேவையானது எல்லாம் கத்திக்கிட்டு எல்லாமே விற்பாங்க, வாங்கிக்கலாம். அங்கேயே வரிசையில் நின்று வெட்டி வாங்குறதுனா 1 கிலோ 20 ரூபா. ஆனால் டைம் ஆகுங்க. அந்த டயத்துக்கு நம்மளே வீட்டில் வெட்டிக்கலாமேன்னு வெட்டிக்கிறது. வெட்ட தெரியாதவங்கெல்லாம் அங்கேயே வாங்கி வெட்டிக்கிடுவாங்க. நிறைய பேர் வெட்டி கொடுப்பாங்க. அடுத்த வட்டம் ஒரு வட்டம் மீன் மார்க்கெட் போன மீனுக்கே எடுத்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். அது என்னன்னு தெரியல, கூட்டத்துக்கெல்லாம் பார்த்தோன்னே வீடியோ எடுக்கவே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடும். கூட்டத்தை பார்த்தோன்னா அந்த செல்லை தூக்கிட்டு எடுக்கும்போது நம்மளை எல்லோரும் பார்ப்பாங்களா, அது ஒரு மாதிரி தெரியும். அது நம்ம கூட்டமும் நிறையா இருக்குமா, அதனால் எடுக்கிறது தான். நல்லா ஒரு பக்கம் செதில் எல்லாம் சீச்சாச்சுங்க. கொஞ்சம் பைய சீக்கணும். வேகமாக சீக்கா நெட்டுக்க செதில் எல்லாம் பறக்கும். கொஞ்சம் நம்ம தனித்து பைய சீச்சிக்கிட்டா அதிகம் பறக்காது. அந்த இடத்துக்கிட்டே மீன் வெட்ட ஒரு பழம் அந்த வட்டமாக வாங்கி வைக்கணும். வெட்ட ஈஸியாக இருக்கும். சரி சரியா? என் பொண்ணு நான் வீடியோ எடுக்கிறத நக்கல் பண்ணிக்கிட்டே வராங்க.
வெட்டி முடிச்சுட்டு காமிக்கிறேன். மீனை வெட்டி இது க்ளீன் பண்ணியாச்சு, அவ்வளோதாங்க. ஆனால் 1 கிலோ மீன் பீஸ் பார்த்தீங்கன்னா எண்ணி ஒரு 10 பீஸ் தாங்க இருக்கு. அதனால தான் இதில் 1 கிலோ அதில் 1 கிலோன்னு வாங்கிக்கிறது. இதுக்கு நான் மீனுக்கு என்னென்ன மசாலா பொடி போடுறேன்றதை பொரிக்கிறதுக்கு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு மசாலா போட்டு மீன் குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. சாதம் எல்லாம் வச்சு முடிச்சாச்சு. கடைசியாக மீனை போட்டு இறக்கிட்டு அடுத்து மீன் பொரிக்கிற வேலையை பார்க்கலாம். மண்டை, தலை, வால், நடுத்துண்டு எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். சீலா மீன் தான் போட்டு வைக்கிறேன். எல்லாம் போட்டாச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா மீன் குழம்பு ரெடி. அடுத்து மீன் பொரிக்கலாமா? மீன் வறுவலுக்கு தேவையான மசாலா எல்லாம் போட போகிறேங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், அடுத்து ரெட் சில்லி அது 1 ஸ்பூன், அடுத்து காஷ்மீர் சில்லி கலருக்காக, காட்டு அதிகம் வராது ஆனால் கலர் கொடுக்கும், அதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன். அப்புறம் மிளகு பொடி அது ஒரு குட்டி டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் இருக்கிறதே சின்ன ஸ்பூன்னுங்க. அடுத்து இது பத்தாதுன்னு கொஞ்சம் மீன் வறுவல் பொடி அது ஒரு 1/2 பாக்கெட் போடலாம். ஏன்னா 1 பாக்கெட் போட்டால் மித்த பொடியெலாம் போடக்கூடாது. நம்ம மிளகு பொடி, தனி ரெட் சில்லி பொடி, காஷ்மீர் சில்லி பொடி போடுறதுனால இது ஒரு 1/2 பாக்கெட். இதுலேயே உப்பு சேர்ந்துருக்கோம், அதனால் நம்ம உப்பு போடும்போது உப்பு அளவை குறைச்சி போட்டுக்கலாம். இந்த 1/2 போட்டு 1/2 வச்சாச்சு. அடுத்து லைட்டாக சால்ட்டுங்க, கொஞ்சமாக. உங்களுக்கு உப்பு அதே அளவு போதுன்னா விட்டுடலாம். எங்களுக்கு கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கணும். லேசாக சும்மா லைட்டாக ஒரு தயிர் சாதத்துக்கு நம்ம சேர்க்குற அளவு அந்த அளவு போட்டால் போதும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் எப்போயுமே பார்த்தீங்கன்னா மொத்தமாக அரைச்சி வச்சுக்கிடுவேன். ஒவ்வொரு டைம் அரைக்கிறத விட அப்பப்போ தேவையானப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலான்னு 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு, அடுத்து இஞ்சி பேஸ்ட்டு அது ஒரு 1/2, அது 1 ஸ்பூன். இஞ்சி போட்டாச்சு, பூண்டு போட்டாச்சு. அப்புறம் நம்ம தேவையான மசாலா போட்டாச்சு. மெயினாக கார்ன்ஃப்ளவர் மாவு சிக்கனுக்கு போடுற அளவு போட மாட்டேன், சிக்கனோட கம்மியாக போடுவேன். ஏன்னா மசாலா உதிராமல் இருக்கிறதுக்காக தான். அதனால் கார்ன்ஃப்ளவர் மாவு லைட்டாக போடுவேன். அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போட்டுக்கிட்டேங்க. நான் அந்த ஒவ்வொரு மீனாக போட்டு பரட்டுறதுலாம் கிடையாது, மொத்தமாக டோட்டலாகவே கட்டிடுவேன். அந்த மசாலா நெடி ஏறுது. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி தேவையானது தண்ணி மட்டும் தெளிச்சுக்கிடுவேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும். இதே நல்லெண்ணெய் அது 1 ஸ்பூன் அளவு கலந்துக்கணும். தண்ணி கொஞ்சமாக லைட்டாக சேர்க்க, சும்மா இவ்வளோ தெளித்து மட்டும் விட்டால் போதும். பார்த்திங்களா 2 கைப்பிடி அளவு தண்ணி தெளித்து தாங்க வச்சுருக்கேன். ஆனால் இதுவே நல்லா சேர்ந்துடும் மசாலா. இப்போ அப்படியே மீன் உடையாத அளவு லைட்டாக கொத்தினாப்புல கையில் போட்டு பரட்டி விட்டுருவோம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சட்டை போட்டு மூடிடுவோம். மீன் குழம்பு ரெடி. குழம்பு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் மீன் வெட்ட ஆரம்பித்தேன். அதனால் வெட்டி முடித்து க்ளீன் பண்ண உடனே குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு இது பண்ணிக்கலாம். என் பசங்களுக்கு வாவல் மீன் வாங்கியிருக்கேன். இனி அடுத்து இது பரட்டி வச்சுட்டு அதை பரட்டணுங்க. மோஸ்ட்லி மீன் தான் அதிகம் எடுப்பேன். ஒரு மாதத்தில் 2 தடவை 3 தடவையாவது எடுத்துக்கிறது. ஏன்னா மீன் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதில்ல. அதனால் கொஞ்ச நேரம் ஊறட்டும். இந்த பார்த்திங்கன்னா மீன் இது பரட்டி வச்சாச்சு. ஒருத்தர்
வாடை பிடிச்சிக்கிட்டு மோப்பம் பிடிச்சிக்கிட்டு வந்துட்டேன். ஆனால் பழைய மீன் தான். என்னது ரேர் மீனே கிடையாது. ரேர் மீன் எப்போ இங்கே இது வரல. ஊளி மீன் இதுதான் எனக்கு அதிகம் இருந்துச்சு. அடுத்த விட உனக்கு ரேர் மீனா இப்படி வாங்கி தர மாட்டாங்க. வாங்கி தரேன். உனக்கு நெய் மீன் வாங்கி கொடுத்துருக்கேன், நகர மீன் வாங்கி கொடுத்துருக்கேன். நல்லா சாப்பிட்டு என்ன கூட சொல்றேன் பாருங்க. நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம என்னென்ன மீன் வாங்குறோம்னு. அடுத்தடுத்து வாங்கும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அவன் கிடக்குறேன் அங்கே வெட்டி போனப்பேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரு 1/2 hour அப்படியே ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருவோம். அடுத்து அதுக்குள்ள மீனை ரெடி பண்ணி வச்சுட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடும். எண்ணெய் காய ஆரம்பித்து மீன் நல்லா சுட சுட பொரிக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ மீன் பொரிக்க ஆரம்பித்தோன்னே அந்த வாடை பட்டு தேடி ஒருத்தர் வந்து தன்னால் சாப்பிட வர போகிறாரு பாருங்க. மீனும் இருக்கு. சாப்பிடவா எப்படி இருக்குன்னு சொல்லு. கொதிக்கலாம் இல்லை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆனால் இந்த மீனோட மண்டை தான் கிடைக்கணும். அது இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். நல்லா இருக்குண்ணா. மீன் மண்டை இதாக தெரியுதான். வைக்கவா? பாய் பாய். நான் மீன் சாப்பிட போகிறேன். பாய். இட்லி ஊற்றணுமா? வீட்டில் அவன் மட்டும் ஒரு வித்தியாசங்க. மீன் எடுத்துட்டா போதும், மீன் குழம்பு வச்சு இட்லி இல்லை தோசை தான் வேணுன்றான். மதியம் மோஸ்ட்லி இட்லி தான் கேட்பான். இன்னைக்கு காலையில் வேறு இட்லி ஊற்றியாச்சு, அதனால் தோசை ஊற்றி தரேன்டான்னு தோசை ஊற்றி கொடுத்தாச்சு. மீன் நல்லா பொரிக்க ஆரம்பிச்சாச்சுங்க. சூடோட சாம்பல் மாத்தாச்சு. செம்மையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் எனக்கு என்ன மேலே என்னங்க சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறந்துடாமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட சப்போர்ட் ரொம்ப அவசியங்க. அதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். பை பாய்.